vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ப்ரோ முட்டையில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுங்க. ப்ரோ முட்டையில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்கப்பா. உங்களுக்காண்டி இப்போ பறக்க முடிப்போம். பாவி டேய், ஷோ இம்பார்ட்டன் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப் பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய்ங்களா, ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து எந்த கெஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல தம்பியோட ரீல் தான் ரொம்ப பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. என்ன சேலஞ்ச் கொடுத்தாலும் இந்த வயசுல வந்து பண்றதுக்கு ரொம்ப தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், கொடுவை அன்புன்னு சொல்லலாம். அண்ட் உண்மையான பேரு அன்பு செல்வம். கரெக்டா? எஸ். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 8th படிக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் என் கனவு. ஆக்டர் ஆகணும்னு கனவா? ஏன் ஆக்டர் ஆகணும்னு கனவா? இல்ல, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நாங்க நிறைய படத்துக்கெல்லாம் போயிருக்கோம். போய் பார்க்கும்போதெல்லாம் நானும் அதுல இருக்கணும் மாதிரி தோணும். அதனால ஆக்டர் ஆகணும்னு தான். நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க. முதல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்க அண்ணன் தான் சேலஞ்ச் வீடியோ பண்ணணும்னு சொன்னான். சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணணும். இப்போ நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேலஞ்ச் வீடியோஸ் பண்றாங்கல்ல, நீங்க அந்த மாதிரி நீங்க பார்த்து ரொம்ப இவங்கள மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஒரு நபர்னா யார் சொல்லுவீங்க? ராஜ் மெண்டஸ், சேலஞ்ச் பிரதர்ஸ். அவங்கள பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யூடியூப் பிரதர்ஸ். ஓகே, ஸோ அவங்கள பார்த்து நீங்களும் போனோம்னு ஆசைப்பட்டீங்க. ஆமா. உங்க வீடியோலயே ரொம்ப வைரலா போன வீடியோனா வந்து அந்த உப்புல வந்து அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஏன் பண்றீங்க? இல்ல, கொஞ்சம் த்ரில்லா இருக்கிற மாதிரி பண்ணலாம்னு. ஓகே, இப்போ நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க, உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு செகண்ட் தான் அந்த ஜஸ்ட் அந்த வலி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் போயிடும். அது போயிடுமா? சூப்பர். அதே மாதிரி நீங்க இந்த ரோஸ் மில்க் ஜூஸ் இதெல்லாம் வந்து மூஞ்சி கழுவுறீங்க, இந்த ஐடியாலாம் யாரு கொடுத்தா உங்களுக்கு? எங்க அண்ணன் தான் இந்த மாதிரி டாஸ்க் பண்ணலான்னு எங்க அண்ணன் தான் சொல்லுவான். நான் டாஸ்க் பண்ணிடுவேன், எங்க அண்ணன் தான் எடிட் பண்ணுவான். சூப்பர். இப்போ நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க, வீடியோஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? கமெண்ட் படிப்போம். ஓகே, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்? நிறைய கமெண்ட்ஸ் வரும். சேலஞ்ச் கமெண்ட்ஸ் 1-2 சேலஞ்ச்லாம் கண்டிப்பா பண்ணிடுவோம். நிறைய பேர் ப்ளீஸ் ப்ளீஸ்னே கேட்பாங்க. ப்ரோ இந்த சேலஞ்ச் பண்ணுங்க, இந்த சேலஞ்ச் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்காண்டே கண்டிப்பா பண்ணிடுவோம் அந்த சேலஞ்ச்லாம். ஓகே, இப்போ நீங்க வந்து சேலஞ்ச் வீடியோஸ் பண்றீங்க, அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நிறைய பேர் வந்து நான் பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே, ஏன் தம்பி இந்த வயசுல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க, ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம்ல, படிச்சு முன்னேறலாம்ல, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா தோணலையா? இல்ல, நான் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கணும். ஓகே, அதை நினைச்சுதான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க பண்ற ஆக்டிங் பண்ணலாம்ன்றது விஷயம் சொல்றீங்க, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க? நல்ல வீடியோஸ் பண்ணலாம், எவ்வளவு நல்ல வீடியோஸ் இருக்கு. ஏன் சேலஞ்ச் வீடியோஸ் நீங்க கஷ்டப்படுறீங்க, அந்த வீடியோஸ்ல நீங்க கஷ்டப்படுறீங்க, அதனால சொல்றேன். ஏன் அந்த மாதிரி வீடியோஸே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த மாதிரி வீடியோஸ் போட்டதான் நல்லா ரீச் ஆகுது. நான் முதல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி இல்ல, சேலஞ்சில் மதுரமுத்து காமெடிஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம், ரீச்சே இல்ல. அதுக்கப்புறம் ராஜு மெண்டஸ் ப்ரோ, ஆலன் ப்ரோ எல்லாருமே பார்த்து, கூட்டிட்டு ப்ரோ எல்லாருமே பார்த்து தான் வீடியோ போட ஆரம்பிச்சேன், சேலஞ்ச் வீடியோ. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தோம், செருப்பால் அடி வாங்குற மாதிரி வீடியோ எல்லாம் பண்றீங்களா? அது ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா அந்த வீடியோ? அது சும்மா ஃபன்னுக்கு தான். ஃபன்னுக்காக பண்றீங்க, பட் இருந்தாலும் அது வெளியில இருந்து பார்க்கும்போது வீட்டுல அம்மா எல்லாம் பார்த்து கஷ்டப்பட மாட்டாங்களா? இல்ல, எங்க அம்மா தான் வேணான்னாங்க. சரி, இருந்தாலும் ஒரு டாஸ்க் வந்திருக்கு. 10-20 தடவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டாஸ்க் பண்ணுங்க 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 பண்ணுங்க. டெய்லி எல்லா வீடியோல அந்த கமெண்ட் பாத்துருவேன், வந்துரும். ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறதுனால சரி இவங்க கேக்குறாங்க
ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் தானே இந்த வீடியோ அப்படின்ட்டு நான் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஏன்னா எங்களுக்காக வந்து நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல ஒண்ணு பேசுவீங்களா, அது மாதிரி பேசி காமிக்கிறீங்களா எங்களுக்கு? ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க, அறக்க பறக்க. இப்போ நீங்க வீடியோஸ் பண்றீங்க, ஸ்கூல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? லலா லலா பண்றடா, ஒருத்தங்க லலா பண்றேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க லலா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுருவேன் கரெக்டா. ஓகே. டெய்லி வீடியோ போட்டுருவேன். உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சார் எல்லாமே வீடியோஸ் பார்ப்பாங்களா, உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா? இல்ல, இதுவரை எந்த டீச்சர்ஸும் கேட்டதில்ல. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, மேபி யாராவது எதுனா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் இப்படி பண்ற வீடியோஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்னோட ஏம்காண்டி இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கரெக்டா ஒன் வேர்டு மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுறீங்க. சரி, சூப்பர். இப்போ எங்களுக்காக வந்து ஒருத்தருக்கு நீங்க வந்து பிராங்க் கால் வந்து பண்ணணும். யாருன்னா ஹுக்கும் பிரதர், தெரியல, பண்ணிட்டோம் பஸ். ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, குக்கும் ப்ரோவா ப்ரோ? ப்ரோ, நான் கொடுவா என்பது பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இது மாதிரி நாங்க வெளியே வந்துட்டு இருந்தோம் ப்ரோ. வர வழியில அம்மாவும் அண்ணனும் காணும் ப்ரோ. நான் தனியா இருக்கேன் ப்ரோ. என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ. எங்க அண்ணன் என்கிட்ட தான் போனை கொடுத்துட்டு போனா, ஆளையே காணும் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க ப்ரோ. நீங்க வேணா வாங்க ப்ரோ. நான் எங்க வர்றது? என் கூட வாங்க ப்ரோ. உங்க கூட வர்றதா? ஆமா ப்ரோ. வேலை பாத்துட்டு இருக்கேன். என்ன வேலை ப்ரோ? ஹோட்டல் ஒர்க். ஓகே ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எனக்காண்டி வாங்க ப்ரோ. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன், ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல ப்ரோ, என் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. இப்ப நான் மட்டும் தெரிஞ்சுட்டேனா ப்ரோ? இல்ல, நான் வந்து என்ன ப்ரோ பண்ண போறேன்? இல்ல ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, நீங்க வந்தீங்கன்னா பெரிய ஆள் ப்ரோ. யார் வந்தா பெரிய ஆளு? நீங்க தான் ப்ரோ. அப்படியே வெளியே சொல்லி ஏதாச்சும் குடிச்சிட போறாங்க. என்னுடைய பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குயா, போய் அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் குடியா? எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. இல்ல, நீ போய் இந்த மாதிரி அப்பா அண்ணன் வந்தோம், 2 பேரையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் குடியா? ஹலோ ப்ரோ. ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ, இந்த பக்கத்துல ஒரு பையன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். தொலைஞ்சிட்டு இங்க நிக்கிறாரு, யாருன்னு என்னன்னு தெரியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. அவன் ஏதோ சொல்றான், அவன் அம்மா அப்பா கூட வந்தேன்ற, ரோட்ல பேக்கு முடிச்சிட்டு இருக்கிறான். அதானே பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் நான் திண்டுக்கல், அந்த பையன் எந்த ஊரு? இது சென்னைக்கு வந்திருக்காரு ப்ரோ. சென்னை எதுக்கு வந்தீங்க தம்பி? சுத்தி பாக்குறதுக்கு வந்தாங்க ப்ரோ. உங்களதான் தெரியும் சொன்னாரு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணாரு. அவர் அண்ணன் யாரோ. நான் திண்டுக்கல்ல இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் சென்னைக்கு வரதுன்றது சாத்தியம் இல்லாது. சும்மா கிளம்பி வாங்க ப்ரோ, ஒரு பஸ் தானே ப்ரோ, உங்களால வர முடியல? இல்ல, வர முடியுமா? வேலையை விட்டு வரணும். ஒண்ணும் இல்ல, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரை எங்க ப்ரோ விட்டுட்டு போறது? நானு போலீஸ் போலீஸ் தான் ப்ரோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்க. ப்ரோ, நீங்க ஏதோ சேலஞ்ச் எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு திண்டுக்கல்ல இருந்து சென்னை கிளம்பி இந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டீங்களா நீங்க? பண்ணுவேன் ப்ரோ, சேலஞ்ச் பண்ணுவேன், எனக்கு இல்லைன்னு சொல்லல. என் குடும்பத்துல தொலைஞ்சு போனாலும் நான் சேலஞ்சா பண்ணிட்டு இருக்க முடியும். சரி ப்ரோ, சின்ன இன்டர்வியூக்கு வந்திருந்தாரு, ஒரு பிராங்க் தான் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? ஆதன் சினிமால இருந்து கால் பண்றோம் ப்ரோ. தம்பி ஒரு இன்டர்வியூக்காக, அதனாலதான் ப்ரோ, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ப்ரோ. நம்பிட்டீங்களா என்ன? நம்பிட்டேன். அதான் சரி, அவன் போய் அங்க நிக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் நம்மளும் கூப்பிடலாம் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ. நீங்களும் வீடியோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ, தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சூப்பரா. என்ன உங்களுக்கு தெரியுமா அவரை? பேசிருக்கீங்களா அவர்கிட்ட? பேசியிருக்கோம். அவரு உங்ககிட்ட உங்க வீடியோஸ் பார்த்து சொன்ன விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க. பாப்பாங்க எங்க வீடியோவை, அடிக்கடி பாப்பாங்க. பாத்துட்டு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி நல்லா வீடியோ போடுறடா, நான் ஒரு டாஸ்க் சொல்றேன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது பண்றதுக்குதான் டைம் இல்ல. ஓகே.
என்ன மாதிரி டாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பண்றது? இந்த ரோஸ் மில்க்ல மிளகு பொடி போட்டு சாப்பிட்றது, சோத்துல மிளகு பொடி போட்டு சாப்பிட்றது, அடிக்கிற வேலை உப்புல முட்டி போடுறது, இது 3 தான். ஓகே. இன்னும் உடம்புல எல்லாம் இன்னொன்னு ஏதோ தேய்ச்சிக்கிட்டு ரோட்ல படுத்துட்டு இருந்தீங்க, அது என்னது இது? ரோட்லயா? மிளகா பொடி. உடம்புல மிளகா பொடி தேய்ச்சிட்டு எரியலையா உங்களுக்கு? அது நான் ஒரு செகண்ட் தான் ப்ரோ. நான் வீட்டுக்கு போய் எல்லாம் குளிச்சிருவேன். குளிச்ச உடனே போயிடும், ஐஸ் வாட்டர்ல குளிச்சிருவேன். இது இப்ப நான் ஏதாவது ஒரு சேலஞ்ச் சொன்னா அந்த வீடியோ நீங்க பண்ணுவீங்களா? பண்றேன் ப்ரோ, பண்றேன். ஏன் ப்ரோ உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது சின்ன வயசுல ஏன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களை யாராவது பிடிச்சி எதுனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் பதில் சொல்றது உங்களுக்கு? நீங்க பாட்டு வீடியோஸ் பண்றீங்க வியூஸ்க்காக, யார் உங்களுக்கு பதில் சொல்றது? எங்க அண்ணன் கூட இருக்கிற வரையும் எனக்கு ஒண்ணா ப்ரோ. உங்க அண்ணன் இருக்கட்டும், உங்களை ஏதாவது போலீஸ் ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டு எல்லாத்துக்கும் பண்றீங்க உங்க இஷ்டத்துக்கு வியூஸ்க்காக. இப்போ உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? சொல்லுங்க. யோசிக்கணும் தான் ப்ரோ. என்ன புரியல? யோசிக்கணும். அப்ப நீங்க வீடியோஸ் போடுறதுக்கு யோசிக்கணும்ல, இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்களே நீங்களும் யோசிக்கணும்ல. எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்ப நீங்க பண்ணது தப்பு தானே? ஆமா ப்ரோ. அப்போ இதுக்கப்புறம் வீடியோஸ் போட மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, வீடியோஸ் போடுவேன். ரிஸ்கா இருக்கிற மாதிரி, கஷ்டமா இருக்கிற மாதிரி வீடியோஸ்லங்க போடுவேன். இல்ல இப்போ ரோஸ் மில்க்கு அது ஏதோ குடிக்கிறீங்களே நீங்க, உங்களுக்கு குடிச்சு ஏதாவது ஆயிடுச்சு, நாளைக்கே எதனா ஆயிடுச்சு நியூஸ்ல வருது அப்படின்னு இருக்கும்போது யார் இதை உங்களை பார்த்து யாரு கஷ்டப்படுவாங்க? உங்க அம்மா அப்பா தானே? பதில் சொல்லுங்க. அம்மா அப்பா தான் கஷ்டப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்போ? எனக்கு 13 ப்ரோ. 13 வயசுல இது உங்களுக்கு தேவையா? நீங்களே சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வியூஸ் போறதுக்காண்டி தான் ப்ரோ இதெல்லாம் பண்றோம். வியூஸ் போறதுக்காக நீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு எதனா ஆயிடுச்சா யார் பதில் சொல்லுவாங்க? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்களேன். எனக்கு எங்க அண்ணன் இருக்கான் ப்ரோ. உங்க அண்ணன் பாத்துட்டு தான் இருப்பாரு, அவரு கடைசி வரைக்கும் கேமரா தான் உங்க அண்ணன் பாத்துட்டு இருப்பாரு. கேமரா இல்ல ப்ரோ, ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான் ப்ரோ. இந்த டாஸ்கே எடுக்கணும்ட்டு வந்துருவான் ப்ரோ. இப்போ சரி, நீங்க சொல்றதே கரெக்ட். இப்போ நீங்க வீடியோஸ் போடுறீங்க, உங்களை ஏதாவது உங்களுக்கு நீங்க பண்ற வீடியோஸ் பார்த்து போலீஸ் ஏதாவது பார்த்து எதனா பண்ணிட்டாங்க, உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்ல. எஸ் ப்ரோ. கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆமா ப்ரோ. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். கரெக்ட். உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். அப்ப எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க நீங்க? இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா நிறைய பேர் பாப்பாங்க. நீங்க ஃபேம் ஆகிறதுக்கா இப்படி பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஃபேமஸ் ஆனா போதுமா? ஆக்டர் ஆக வேணாமா? ஃபேமஸ் ஆகணுமா ஆக்டர் ஆகணுமா? ஆக்டர் ஆகணும். எல்லா ஆக்டரும் இப்படிதான் பண்றாங்களா உங்க மாதிரி சேலஞ்சு? இல்ல ப்ரோ, முதல்ல ஃபேமஸ் ஆயிட்டு தான் ப்ரோ ஆக்டர் ஆகணும். அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி ஆகணும்? யார் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறா? யாரும் சொல்லல ப்ரோ, நான் தான் ப்ரோ சொல்றேன். நீங்க சொன்னா ஃபேமஸ் ஆயிடலாமா? இப்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நாளைக்கு உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? என்ன பண்ணுவா? இதுக்கப்புறம் வீடியோஸ் நீங்க போடக்கூடாது. இப்ப இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க வீடியோஸ் போடக்கூடாது. அதுக்காக தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டோம். நீங்க ஒரு இடத்துல இருந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, இதுக்கப்புறம் வீடியோஸ் போடக்கூடாது, இன்டர்வியூ போய் ஒரு 4 பேர் கூப்பிட்டு வச்சு பேசினா அது தப்பா இருக்கும், இந்த மாதிரி இன்டர்வியூல கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. அழுகாதீங்க, நீங்க பண்ண தப்பு தானே? தப்பு தான் ப்ரோ. அழுகாதீங்க. அதுக்கு இல்ல ப்ரோ, அழக்கூடாது. சும்மாதான் சொன்னேன், பயப்படாதீங்க. தெரியும் ப்ரோ, இது மாதிரி சொன்னாலே பிராங்க் தான் ப்ரோ. எவ்வளவு தெளிவா இருக்கு. சரி ஓகே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க ரிஸ்க் எடுத்து வீடியோஸ் பண்ணாதீங்க. நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோஸ் பண்ணும்போது மத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஒன்னு சொல்லுவாங்க, பட் உங்க உடம்பு நீங்க தானே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. அது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ப்ரோ. சோ அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதீங்க. பண்றதை தாண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, உங்களுக்கு வளர்ந்த உடனே என்ன ஆகணும்னு ஆசை? பெரிய ஆகணும்னா என்ன ஆகணும்னு ஆசை? ஆக்டர் தாண்டி அதை தாண்டி யார மாதிரி ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? சூர்யா மாதிரி ஆகணும். சூர்யா பிரதர் மாதிரி ஆகணும். ஏன் சூர்யா பிரதர் மாதிரி ஆகணும்? இல்ல, அவரோட படம் நிறைய பார்ப்போம், டிவில பார்ப்போம், நிறைய ஃபைட் சீன்ஸ்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். நானும் அது மாதிரி ஆகணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்க சொன்னா என்ன சேலஞ்ச் பண்ணுவீங்க? என்ன சேலஞ்ச் பண்றேன்? ஓகே, இப்போ நான் ஒரு 2 சேலஞ்ச் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 சேலஞ்ச் இல்ல, ஒரு சேலஞ்ச் தான். இப்போ
முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை வந்து உடைச்சிட்டு அதுல வந்து நான் லெமன் புழிஞ்சு கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து முட்டையை ஃபர்ஸ்ட் குடிச்சிருங்க. குடிச்ச உடனே வந்து நீங்க லெமனை புழிஞ்சு சாப்பிடுறீங்க. தான் சேலஞ்சு. இதுதான் முட்டை. குடிச்சிட்டு லெமனை வந்து புழிஞ்சு ஊத்த போறீங்க. இதுதான் வந்து சேலஞ்சு. பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. முட்டையில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுங்க ப்ரோ. முட்டையில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்களா உங்களுக்காண்டி. இப்ப அறக்க பறக்க முடிப்போம். அட பாவி டேய். ஷோ ஏதோ பூஸ்ட் கார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? சரி, இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்றீங்களா? உங்க உடம்புக்கு எதனா ஆயிருக்குதா? உண்மையில ஏதாவது ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணி எதனா ஆயிருக்குதா உங்களுக்கு? எதுவுமே ஆகல. இந்த ஜூஸ் குடிச்சு இந்த இதெல்லாம் பண்ணீங்க, ஸ்டிங் ஊத்தி பானிபூரில குடிச்சீங்க, அதெல்லாம் எதுவுமே ஆகலையா உங்களுக்கு? ஸ்டிங்க் நார்மலா குடிக்கிறது தானே, அது பானிபூரில போட்டு சாப்பிட்டா ஈஸி தான். ஓகே. இப்ப நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டி இதெல்லாம் யார் யாரும் என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? யாராவது கால் பண்ணி பேசியிருக்காங்களா? யாராவது சொன்னாங்களா? யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் அந்த மாதிரி யார்? ராஜ்மேட்வேஸ் போன் பண்ணியிருக்காங்க, குட்டி டிடிஎஃப், ஆலன் ப்ரோ, பனிடம் ப்ரோ, 4 பேருக்கு போன் பண்ணி. யூடியூப் பிரதர்ஸ். ஓகே. யூடியூப் பிரதர்ஸ் என்ன சொன்னாங்க? ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எல்லாம் சேலஞ்ச் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற பனிடம் ப்ரோ, ஆலன் ப்ரோ என்ன சொன்னாங்க? பனிடம் ப்ரோ, ஆலன் ப்ரோ, ராஜ்மேண்டர்ஸ் நல்ல படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. சேலஞ்ச் வீடியோ பண்ணாத படிப்பா அப்படின்னு. சேலஞ்ச் வீடியோ பண்ண கொஞ்சம் படியா அப்படின்னு சொன்னாங்க. பனிடம் ப்ரோ நல்ல வீடியோ போடுன்னு சொன்னாங்க. ஆலன் ப்ரோ பாத்தீங்கன்னா குட்டி டிடிஎஃப் கூட சேர்ந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடு, உனக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வீடியோ போடாதுன்னு சொன்னாங்க. 2 பேருமே. ஓகே. ஃபேன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு? ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு கமெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு மொத்த பேருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கமெண்ட் பண்ணாங்க? டே ராமா படிடா, பரமா படிடா அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு 1000 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. சரி, நீங்க உங்க சைட்ல இருந்து யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னா யாருக்கு தேங்க்யூ சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நான் ராஜ்மேட்வேஸ், யூடியூப் பிரதர்ஸ் பார்த்து தான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். எனக்கு எந்த பாராட்டு கிடைச்சாலும் எல்லாமே அவங்களதான் சேரும். ஸோ தொடர்ந்து நீங்க நிறைய விஷயம் பண்ணுங்க. மக்களுக்கு வந்து கண்டிப்பா சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணுங்க. அது மட்டும் பண்ணாதீங்க, உங்க படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்டரும் ஆகலாம். அதையும் தாண்டி படிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்யூ. பாய்.